வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்க்கு நோபல் ப்ரைஸ் இல்லை. இந்த குறையை போக்குற மாதிரி கெனாடியன் மேத்தமெட்டிஷியன் ஜான் சார்லஸ் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறவர் 1936 ஃபீல்ட்ஸ் மெடலில் என்ன பண்ணுறாரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அந்த ஃபீல்ட்ஸ் மெடல் வாங்குறதுக்கு தகுதியாக என்ன பண்ணுறாரு, 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு த ஃபீல்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் செஞ்சுருக்கணும். இது இருந்தால் தான் ஃபீல்ட்ஸ் மெடல் கொடுப்பாங்க. ஃபீல்ட்ஸ் மெடல் 2 பேருக்கோ இல்லை 3 இல்லை 4 பேருக்கு பிரித்து தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அது எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் மேத்தமெட்டிக்கல் யூனியன் யாருனால கண்டக்ட் பண்ணப்படும், இன்டர்நேஷ்னல் காங்கிரஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸு கண்டக்ட் பண்ணப்படும். 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஃபீல்ட்ஸ் மெடலை கொடுப்பாங்க. 1936 முதல்ல ஃபீல்ட்ஸ் மெடல் வாங்குறது லார்ஸ் வி ஆல்ஃபர்ஸ், ஜெஸி டக்லஸ் அப்படின்னு. அப்புறம் இந்தியரும் வாங்கியிருக்காங்க. எப்போனா 2014 மஞ்சுள் பார்கவா வாங்கியிருக்காரு. அந்த வருஷத்துலேயே ஃபஸ்ட்டு உமன் டு ரிசீவ் ஃபீல்ட்ஸ் மெடல் ஈரானியன் மேத்தமெட்டிஷியன் மரியம் மிர்சா கானி அப்படிங்கிறவங்களும் வாங்கியிருக்காங்க.